ஹாய் மக்களே, ஆட்டு எலும்பு கறி பாயா தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாம் எப்போ மட்டன் வாங்கினாலும் அதில் இந்த எலும்புகள்லாம் இருக்கும். இந்த எலும்புகள் இருக்கிற அந்த சதையும் எலும்புமாக இருக்கிற அந்த கறிகளை நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சூப்பராக ஒரு பாயா பண்ணலாங்க. இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இது மாதிரி கித்த அரிஞ்சு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஒரு 1/4 கிலோ வெங்காயம் 1/4 கிலோ தக்காளி ஒரு 1/4 கிலோ கறி எடுத்துக்கோங்க. கறி எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம போடக்கூடிய வெங்காயம் தக்காளி இந்த மசாலா பொருட்கள்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது கூட கறி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால தான் இதை நல்லா நம்ம போட்டு பிசைஞ்சிக்கலாம். க்ளீன் பண்ணி வச்சா அந்த எலும்போட சதையோடு இருக்கிற அந்த கறியை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு போட வேணாம். தேவையான தண்ணி, இந்த கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உப்பு போடக்கூடாது. இந்த மாதிரி கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும். ஒரு 5-6 விசில் விட்டு நம்ம இறக்கிக்கலாம். 5-6 விசில் வந்தது இந்த மாதிரி நல்லா பஞ்சு போல் நல்லா ஃபுல் விசில் வரணும். அப்போ தான் கறி நல்லா வெந்திருக்கும். இந்த தேங்காய் விழுது இந்த மசாலாவை எப்படி அரைக்கலான்றதை நான் கடைசியாக சொல்கிறேன். கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நம்ம இந்த மசாலாவையும் நம்ம சேர்த்துக்கிட்டு தேவையான உப்பு தேவையான தண்ணி இதெல்லாம் சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெருஞ்சீரகம், அன்னாச்சிப்பூ, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா இதெல்லாம் நம்ம சேர்த்து, கிராம்பு, நல்லா வீடியோவை பார்த்தாலே தெரியும் அதில் என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம இதை அப்படியே மூடி வச்சுக்க வேண்டியதான். இது நல்லா தேவையான அளவு உப்பு தேவைனாலும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து நல்லா சுண்டுற பக்குவத்துக்கு வரும். ரொம்ப சுண்டக்கூடாது. அது பாயா மாதிரி இருக்காது. அது குருமா மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ரேஞ்சுக்கு நாம் இந்த பாயாவை சுண்ட வச்சு இறக்கிடலாம். இது மாதிரி நல்லா சுண்டி வர டைமில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மீன் குழம்பு வச்சா எப்படி சுண்டுற பதத்துக்கு நம்ம இறக்குவோமோ அதுதான் பதம் இந்த பாயாவுக்கு. அந்த பதம் வந்ததும் நம்ம கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இந்த பாயா ஆற ஆற கொஞ்சம் நல்ல திக்னஸ் கொடுக்கும். இந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு இட்லிக்கோ ஒரு தோசைக்கோ நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இந்த பாயாவுக்கு தேவையான மசாலா பொருட்கள் அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம். 2 ஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் ஜீரகம், காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா. இது பாயாவுக்கு எப்போதுமே பெருஞ்சீரகம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். இதை நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆறினதும் ஒரு 2 முந்திரி இருந்தால் போட்டுக்குங்க, இல்லைன்னா தேவையில்லை. ஒரு 2 பத்தை தேங்காய் நம்ம சேர்த்து அரைச்சோம்னா மசாலா ரெடி.